என் வாழ்க்கை வனாந்திரத்தில் என்ன செய்யலை, ஆரம்பிக்கலை. நான் போய் நின்ன இடம் தான் என்னது? அல்லேலூயா. எப்போவுமே நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே. அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, நேர்த்தியாக செய்வார். எனக்கு எது நேர்த்தியானதோ அது நல்லா என்ன செஞ்சிருக்கிறார், நன்றாய் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்தி வனாந்தரத்தில் என்னை கொண்டு போய் அதில் காரியங்கள் அப்போல்லாம் இல்லை. என்னை அவர் செழிப்பான இடத்துல வைக்க தான் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஈசாக்கு பார்த்து சொல்கிறாரு, எப்பா இங்கே பஞ்சம் வருது, ஆனாலும் நீ என்ன செய்ய, இங்கே இரு, நீ ஆசீர்வாதமாக என்ன செய்வ, இருப்ப. உன்னை சுற்றி பஞ்சம்தான், ஆனால் நீ விதைச்சா அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். உன் நிலத்துக்கு மட்டும் தண்ணி வேருக்கு என்ன செய்யும், பாயும். அல்லேலூயா. சாத்தியமா? சாத்தியம் இல்லை, ஆனால் அவர் சாத்தியமாக்குவார். ஆமென். என் தேவன் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறவர் அல்ல, நான் தான் வனாந்தரத்துக்கு நேரம் என்ன செய்கிறேன், போகிறேன். என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போமானால் ஆண்டவர் அதற்கு காரணம் அல்ல. என்னுடைய கிரியைகளை ஏதோ ஒன்று என்ன செய்யுது, என்னை வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கேயும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் எதுவாக நானே முடிவெடுத்து நானே என்ன செய்கிறேன், என் சுயத்தில் ஓடினாலும் கூட ஆண்டவர் கடைசியில் போய் வனாந்தரத்தில் நின்று தான் நான் யோசிக்கிறேனாலும் அங்கேயும் அவர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.